தல ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, அஜித்குமார், ஷாலினி 2 பேருடைய திருமண நாள் இன்னைக்கு. 2000 ஆண்டு இவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு முதல்ல காதல் ஏற்பட்டது வந்து 1999ஆம் ஆண்டு சரண் இயக்கத்துல வெளிவந்த அமர்க்களம் படத்துல நடிச்சபோது தான். ஸோ அடுத்த ஆண்டே இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆனாங்க. அந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஷாலினி வந்து குழந்தை நட்சத்திரமா தமிழ்ல அறிமுகமாகி மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு பல படங்கள்ல நடிச்சாங்க. அவங்க கதாநாயகியா முத அறிமுகமானது மலையாள இயக்குனர் ஃபாசில் டைரக்ஷன்ல விஜயுடன் சேர்ந்து காதலுக்கு மரியாதை இந்த படத்துல நடிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து 2வது படம் வந்து இயக்குனர் சரண் டைரக்ட் பண்ண அமர்க்களம். அந்த படத்துல தான் அவங்க 2வது படம் அஜித்தோட சேர்ந்து நடிச்சாங்க. முதல்ல அந்த படத்துல நடிக்கிறதுக்காக சரண் கேட்டப்ப முடியாது அப்படின்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அஜித் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னதுனால ஓகே, அவர் வந்து நல்ல ஹியூமன் பீயிங் உள்ள மனிதர் அப்படின்னு கேள்விப்பட்டு நடிக்க ஒத்துட்டு இருக்காங்க. ஸோ படப்பிடிப்பு தொடங்குச்சு. முதல்ல படப்பிடிப்பு ஆரம்பிச்சப்ப அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு நடிகர், ஒரு நடிகை என்ன ஒரு இது இருக்குமோ அதுதான் இருந்தது. ஏன்னா அப்போ வந்து அஜித் வந்து பெருசா லவ் மேலலாம் இன்வால்வ்மெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டே இருந்தது. 2 பேரும் ஒருத்தர் நல்லா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாலினி வந்து அஜித் மேல ஒரு லேசா ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் ஆச்சு. ஆக்சுவலா அது எப்ப ரொம்ப அக்ரெசிவா மாறுனுச்சு அப்படின்னா, அஜித் நடிச்ச அந்த அமர்க்களம் படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து வெஸ்ட் சைதாப்பேட்டையில இருக்கிற அந்த அரங்கநாதன் சபை பக்கத்துல சீனிவாசா தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். அந்த தியேட்டர்ல தான் முழுக்க படப்பிடிப்பு நடத்துனாங்க. படத்தினுடைய காட்சி பிரகாரம் வந்து கிளைமாக்ஸ் காட்சி ஒண்ணு இருக்கும். அந்த கிளைமாக்ஸ் காட்சியில அண்ணாமலை படம் ஓடிட்டுருக்கும். அந்த அண்ணாமலை படத்தோட கிளைமாக்ஸ் காட்சிய வந்து ஷாலினி வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ அஜித் கிட்ட வந்து எல்லாரும் சொன்ன உடனே அவர் அஜித் போய் அந்த பெட்டிய பிடுங்கிட்டு வரதுக்காக கிளம்பி போவாரு அஜித். ஷாலினி வீட்டுக்கு. கையில கத்தியோட போவாரு. அங்க உள்ள போய் ஷாலினியோட சண்டை போட்டு அந்த பெட்டிய வாங்கிட்டு வரது தான் கதைப்படியான காட்சி. அப்போ வந்து கையில கத்தி இருக்கும். அப்படி தூக்கி வீசுவாரு ஷாலினிய பார்க்க. அது வந்து காட்சி பிரகாரம் அப்படி இருக்கணும். அது அப்படியே எஸ்கேப் ஆற மாரி தான் சீனு. ஆனா பை மிஸ்டேக்கா வந்து அந்த கத்தி வந்து லேசா ஷாலினியோட கையில பட்டுருச்சு. கையில பட்டோனே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. உடனே அங்க இருந்த ஷூட்டிங்ல இருந்த எல்லாரும் பதட்டத்தோட ஓடி வந்திருக்காங்க. ஆனா ஷாலினி கொஞ்சமே பதறவே இல்ல. அஜித்த பார்த்தபடி அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்குள்ள அஜித் வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிட்டாரு. ஐய்யய்யோன்னு கத்தி, அவர் கத்துன கத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பண்ணி உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அஜித் கேட்டதுக்கு இணங்க உடனே டைரக்டர் சரண் வந்து ஒரு பெரிய மெடிக்கல் டீமே அங்க இறக்கிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உடனே பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த பிளட் எல்லாம் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதற்குள்ள ஷாலினியோட அப்பாக்கும் தகவல் கொடுத்தாங்க. அவரும் வந்துட்டாரு உடனே. வந்த உடனே அவரு இதுகிட்டையும் பேசி இருந்திருக்காரு. ஒன்றும் பயப்பட வேண்டாம், இது ஒரு சின்ன காயம் தான், சரியாயிடும், அதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அஜித்துக்கு ரொம்ப ஒரு கில்ட்டி, நம்மளால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, என் பொண்ணு வந்து ஷூட்டிங்ல நடிக்கிறப்ப அவளுக்கு காயம் ஏற்பட்டாலோ இல்லாட்டினா ஷூட்டிங்ல வேற ஏதாவது காயம் ஏற்பட்டாலும் அந்த படம் பயங்கர ஹிட் ஆகும். எனவே இப்ப ஷூட்டிங்ல வந்து ஷாலினிக்கு காயமாயிருக்கு, அதனால அந்த படம் செம ஹிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்த உடனே அஜித்துக்கு ரொம்ப ஒரு ஷாலினி மேல ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அரசல் புரசலா மீடியாக்கள்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்து அஜித் ஷாலினி கன்ஃபார்மா அப்படின்லாம் போட்டு பத்திரிகைகள்ல செய்தியெல்லாம் வந்தது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே சைலண்டா இருந்தாங்க. ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பொக்கேயோட வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காரு அஜித். உடனே அவங்க அப்பா, யாருக்குப்பா இந்த பொக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல மாதவன் வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வர சொன்னார், நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஸோ ஷாலினியை பார்த்து நேரில் அந்த சூப்பர் பொக்கேயை கொடுத்து தன்னுடைய காதலை சொல்லியிருக்காரு. உடனே ஈகிளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஷாலினியும் அந்த காதலை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க 2 பேரோட காதல் கதை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே அப்பா தான், ஸோ நீங்கள் அப்பாட்ட முதல்ல கேளுங்கன்னு ஷாலினி சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறமா வந்து ஷாலினியோட அப்பா பாபு கிட்ட வந்து அஜித் பேசியிருக்காரு. ரொம்ப சூப்பரா 2 வீட்டார் சமூகத்தோட அஜித் ஷாலினியோட கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடந்தது. நம்ம எல்லாரும் அப்ப பார்த்தோம். ஒரு சரியான நட்சத்திர ஜோடியா அவங்க இன்னைக்கு ஜொலிச்சிட்டு இருக்காங்க. பல பேர் இன்னை வரைக்கும் சூப்பர் ஜோடி இது அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான கப்புள். அவங்களுக்கு வந்து ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. ரொம்ப செல்லமா இருக்காரு குழந்தைங்க மேலேயும் மனைவி மேலேயும் அஜித். இந்த 2 படத்தை தவிர ஷாலினி வந்து 3வது ஒரு படத்தில் நடிச்சாங்க, பிரியாத வரம் வேண்டும்.
அப்படின்னு சொல்லி அந்த படம் பிரசாந்தோட. அப்புறம் வந்து விஜய் கூட திருப்பியும் வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் பாட்டு வைஸ் செம ஹிட். ஆனா படம் சரியா போகல. ஸோ ஒரு 4, 5 படங்களோட தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு சிறந்த குடும்ப தலைவியாகவும் நல்ல மனைவியாகவும் அஜித்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஷாலினி. இன்னைக்கு 25வது திருமண நாளை கொண்டாடி இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம விஜய் டாக்கீஸ் சார்பில் வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு கொசுறு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா, விடாமுயற்சி ஷூட்டிங் இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தொடங்குனாங்க. இதற்கிடையே வந்து அஜித் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் தனது நண்பர்களோட ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டார் பைக்கில். ஸோ அப்படி ட்ரிப்பு போன இடத்துல சண்டே அன்னைக்கு தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஒரு செம்ம பிரியாணி விருந்து வச்சிருக்காரு. அவர் கையால் சுட சுட பிரியாணி சமைச்சு எல்லாருக்கும் விருந்து படைச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இப்படியே அஜித் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். எப்பப்பா அஜித் படத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தல ரசிகர்கள்லாம் அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா விடாமுயற்சி ஷூட்டிங்கை முடிச்சு ஒரு அப்டேட்டை கொடுங்க. வர மே 1 அஜித்தோட பிறந்தநாள். அதுக்காவது ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பார்க்கலாம். நன்றி.